Hallelujah. Hallelujah. Turn next to the person and tell them God is preparing you for battle for something big. பக்கத்தில் இருக்கிறவர்களை கைகொடுத்து சொல்லுவோம், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The Bible says many people are called but few are chosen. I think you are the chosen people in this morning by Lord Jesus Christ. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் இந்த காலைவேளையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராய் இருக்கிறீர்கள். Before that, I want you to make you to understand something, that God has seen all your efforts. கர்த்தர் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும், உங்களுடைய கர்த்தருக்குடைய சமூகத்திற்காக நீங்கள் பண்ணின எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். God has seen that you woke up early in the morning and you have left behind all your works and you gave priority to the house of the Lord. எல்லா காலையிலேயே எழுந்து எல்லா வேலைகளையும் வைத்துவிட்டு நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததை கர்த்தர் பார்க்கிறார். And God will reward you according to your faith. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Can I hear a louder hallelujah? So before that, before I get into my sermon, I want the people of God to understand something in this season particularly. நான் வேதத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். The world that we are living now is not the same world which we lived in 2019. 2019 இருந்ததான உலகம் இப்பொழுது இல்லை. Everything has changed. எல்லாம் மாற்றமாய் இருக்கிறது. The church has changed. சபை மாறி இருக்கிறது. The government has changed. அரசாங்கம் மாற்றமாய் இருக்கிறது. The economic level has changed. பொருளாதார நிலை மாறி இருக்கிறது. The way people live is changed. வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. Each and every single thing has changed. எல்லாம் மாறி இருக்கிறது. God is teaching to the church and the people of God something significant in this generation than ever before in the history. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவமான ஒன்றை சொல்ல இருக்கிறார். இதற்கு முன்பதாக இல்லாத அளவுக்கு கர்த்தர் ஒன்றை முக்கியப்படுத்துகிறார். What God is teaching the people of God to prepare for the battle. என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்றால், தேவ ஜனங்கள் ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். God is teaching the church to train for the battle. ஆண்டவர் ஜனங்களை யுத்தத்திற்கு பயிற்சிவிக்கிறார். And to be strong in the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையிலே ஸ்ட்ராங்காக வேண்டும் என்று ஆண்டவர் பயிற்சிக்கிறார். And if you are not strong in the word of God, you are not going to make it as a Christian, as a successful Christian in this generation. நாம் வேதத்திலே ஸ்ட்ராங்காக இல்லாவிட்டால் நாம் இந்த தலைமுறையிலே வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியாது. Hallelujah. Hallelujah. Can we all take Isaiah chapter 43 verse 1, 2, 3 and 4? ஏசாயா எழுதின புத்தகம் 43வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். Amen. Something that God has put in my heart lately for a couple of days. நான் ஆண்டவர் கொஞ்ச நாட்களாக என்னோடு கூட அந்த சில காரியங்களை இதிலே போட்டார். Oh people of God, I have redeemed you and I have called you. தேவ ஜனங்களே, நான் உங்களை விடுவித்தேன், நான் உங்களை அழைத்தேன். He did not just call you, but he called you by your name. You are mine. ஆண்டவர் சாதாரணமாக உங்களை அழைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். And the Bible says when you pass through the waters, I am with you. வேதம் சொல்லுகிறது, நான் தண்ணீரை நீங்கள் கடக்கும்போது நான் உங்களோடு இருப்பேன். When you pass through the rivers shall not overwhelm you. நீங்கள் ஆறுகளை கடக்கும்போது ஆறுகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. When you walk through the fire shall not burn you, nor the flames shall not consume you. நீங்கள் அக்கினியில் நடக்கும்போது அக்கினியில் வேகாதிருப்பீர்கள். Because the God of Abraham, the God of Jacob, the God of Isaac is our God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். And he will never allow us to touch or come into our tent.
ஆனால் உங்கள் கூடாரத்தை இது ஒன்றும் தொடவோ அதை நெருங்கவோ முடியாது. Because we are under the grace of our mighty Lord Jesus Christ. ஏனென்றால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையின் சட்டைகளுக்குள்ளாக இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. I want you to understand something here. நான் இங்கே உங்களை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். Bible did not say that we are not going to walk on the water. வேதம் சொல்லவில்லை நாம் தண்ணீரை கடக்க போவதில்லை என்று சொல்லவில்லை. Bible doesn't say that we are not going to pass through the rivers. ஆறுகளை கடக்க போவதில்லை என்று சொல்லவில்லை. Bible doesn't say that we are not going to walk through the fires. நீங்கள் அக்கினியில் நடக்க போவதில்லை என்று சொல்லவில்லை. But Bible said you are going to pass through the waters. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தண்ணீர்களை கடப்பீர்கள். Bible said you are going to pass through the rivers. நீங்கள் ஆறுகளை கடப்பீர்கள். Bible said you are going to walk through the fires. அக்கினியில் நடப்பீர்கள். But one thing God has promised, they shall not overwhelm you, they shall not affect you or harm you. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இவைகள் எல்லாம் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. Put your hands together for our Lord Jesus கரங்களை Christ. தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. 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 Yes, we are going through some waters in our life. ஆம், நாம் சில தண்ணீர்களை கடக்கிறதான சூழ்நிலையில் இருக்கிறோம். Yes, as a believer of Jesus Christ, we are going through some rivers in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆறுகளை போல பிரச்சனைகளை பார்க்கிறோம். Maybe this season might be a fire in your life, like you are walking through the fire. ஒருவேளை இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அக்கினியில் நடப்பது போல இருக்கலாம். But God of Israel is our defender, is our protector, is our protector. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். The God is able to keep you away from all the harm, all the overwhelming problems. ஆண்டவர் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை தூரப்படுத்தி உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். Can I hear a hallelujah? ஹல்லேலூயா சொல்லுவோமா? In the time of Nebuchadnezzar, நெபுகாத்நேச்சருடைய காலங்களில் Nebuchadnezzar, he made a decree that all the people must bow down before the golden image. ஒரு தங்க சிலையை உண்டாக்கி அதற்கு முன்பதாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்படுத்தினார். And whoever doesn't bow down before the golden image and worship the golden image, they shall be put into the burning fiery furnace. அந்த தங்க சிலைக்கு முன்பதாக விழுந்து வணங்காதவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் அக்கினியிலே போட வேண்டும் என்று நெபுகாத்நேச்சர் கட்டளையிட்டான். All the people, they bow down before the golden image except 3 young boys. 3 பேரை தவிர எல்லாரும் அந்த தங்க சிலைக்கு முன்பதாக விழுந்து வணங்கினார்கள். Shadrach, Meshach and Abednego. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் மட்டும். Shadrach, Meshach, Abednego, they told to Nebuchadnezzar, sorry Nebuchadnezzar, we are not going to compromise in this. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெபுகாத்நேச்சரிடத்தில் சொல்வார்கள், இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களோடு ஒப்புரவாகுவதில்லை. The God of Israel, the only God we serve is the God of Israel. Rather than that, we are not going to serve any other God. நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நாங்கள் வணங்குவதில்லை. The God of Israel is able to deliver us from all the evil, from this burning fiery furnace. எங்கள் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு விலக்கி காப்பார். Even they went even further. Even my God did not deliver me, I am not going to bow down before this golden calf. ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஒரு காலம் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்றார்கள். Nebuchadnezzar, he got angry and he put Shadrach, Meshach, Abednego into the burning fiery furnace. நெபுகாத்நேச்சர் கோபப்பட்டு அவர்கள் 3 பேரையும் அக்கினி சூளையிலே போட்டார். And not only that, he made the burning fiery furnace 7 times stronger than as it was before. அந்த அக்கினி சூளை முன்பதாக இருந்ததை விட 7 மடங்கு அதிகமாகும்படி கட்டளையிட்டார். And when you read, you could see the people who were carrying the Shadrach, Meshach, Abednego, they were killed by the flames of fire. இந்த பகுதியை வாசிக்கும் போது அங்கே பார்க்கலாம், அந்த அவர்கள் 3 பேரையும் தூக்கி கொண்டு போனவர்கள் கொல்லப்பட்டார்கள் அக்கினி ஜுவாலையினுடைய தாக்கத்தினாலே. I want you to notice something very important here. நான் இங்கே உங்களுக்கு ஒன்றை முக்கியமாக கவனிக்க விரும்புகிறேன். God could have kept them out of the burning fiery furnace.
ஆண்டவர் அவர்களை வெளியேயே அந்த அக்கினிச்சூளைக்கு வெளியேயே அவர்களை பாதுகாத்திருக்க முடியும். God could have done something miracle before they been thrown into the burning fiery furnace. அவர்கள் அக்கினிச்சூளையிலே போடப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை பாதுகாத்திருக்க முடியும். God could have preserved them or protected them and could have done something supernatural midst of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சருக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதத்தை செய்து அவர்களை காத்து கொண்டிருக்க முடியும். But God did not do that. ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. But he allowed the Shadrach, Meshach, Abednego to go through the burning fiery furnace. ஆனால் ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த அக்கினி சூளைக்குள்ளாக அனுமதித்தார், போகும்படி விட்டார். See, when you believe Jesus Christ, it doesn't mean that you are not going through, pass through the waters or rivers. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே தண்ணீர்களையோ ஆறுகளையோ கடப்பதில்லை என்று அர்த்தமல்ல. As the matter of fact, the moment when you accept Jesus Christ, you are going to pass through the rivers and walk through the fires. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பல தண்ணீர்களிலே, பல ஆறுகளிலே, பல அக்கினி சூளை போன்ற இடங்களிலே நாம் நடக்க வேண்டியதா இருக்கும். But God is able to deliver us from all the evil and all the schemes of the enemy. ஆனால் ஆண்டவர் எல்லா ராஜாக்களிடத்திலும் இருந்து எல்லா விதமான இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Now when Nebuchadnezzar, when he saw the burning fiery furnace, he was wondering, didn't we put only 3 persons in the burning fiery furnace? இப்பொழுது நேபுகாத்நேச்சர் அந்த அக்கினி சூளையை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவர் அதிசயப்படுகிறார். நாம் இதுக்குள்ளாக 3 பேரை மாத்திரம் தானே போட்டோம். Then who is that 4th man? ஆனால் யார் அந்த 4வது ஆள்? I'm telling you, I want you to understand something. Shadrach, Meshach, Abednego, they did not see the 4th person. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தங்களோடு கூட அக்கினி சூளையிலே உலாவின 4வது பேரை பார்க்கவில்லை. But the enemy saw the 4th person in the burning fiery furnace. ஆனால் சத்துரு, அந்த ராஜா, அந்த 4வது ஆள் இவர்களோடு உலாவுவதை பார்த்தார். I'm telling you today, you may think, brother, I may not feel that God is in my life. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை என்னால உணர முடியவில்லை. Pastor, I'm fasting every day, I'm praying every day, but I couldn't feel the sense of power, the power of God in my life. பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுகிறேன், உபவாசிக்கிறேன், ஆனால் என்னால ஆண்டவர் என்னோடு கூட உலாவுகிற அந்த உணர்வை என்னால உணர முடியவில்லை என்று Pastor, I'm சொல்கிறீர்களா? trying my level best to pray, but I couldn't see any movement, God's movement in my life. நான் என்னுடைய எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய அசைவாடுதலை என்னுடைய வாழ்க்கையிலே உணரவில்லையே என்று நினைக்கிறேன். But God is telling you today, you may not see what is God is doing in your life, but your enemy can see that God is with you and standing for you. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை அதை உணராதபடிக்கு அறியாதபடிக்கு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துரு நிச்சயமாகவே உங்களோடு தேவன் இருக்கிறதை உலாவுகிறதை அறிந்திருக்கிறார். The God he want to prove, I am not a God only outside of the fire, but I am the God even inside the fire. ஆண்டவர் ஏனென்றால் ஆண்டவர் ஒன்றை நிரூபிக்க விரும்புகிறார். நான் அக்கினி சூளைக்கு வெளியே மட்டுமல்ல, அக்கினி சூளைக்கு உள்ளாகவும் கடந்து வந்தேன். I am not the God only outside of water, but I am a God even inside the water, inside the river, inside your problem. நீ தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது வெளியே இருந்து காப்பாற்றுவர் மாத்திரமல்ல, அந்த தண்ணீருக்குள்ளாக, அந்த ஆறுகளுக்குள்ளாக நடந்து வந்து உன்னை காப்பாற்றுகிறவர். He will not just to keep you away from the problem, but he will allow you to go through some problems in order that he may prove that his supernatural hand is upon you and it's for you. அவர் தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை, ஆறுகள் போன்ற பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்காமல் காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, அனுமதித்து அதோடு கூட உங்களோடு கூட நடந்து வந்து காப்பாற்றுகிறார். Hallelujah! 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 Turn next to the person and tell them, God is inside your problem, not outside. கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நடுவிலே இருக்கிறார், வெளியே அல்ல. உள்ள இருக்கிறார். God is inside your problem, not outside of your problem. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உள்ளேயே இருக்கிறார், வெளியே அல்ல. When as a Christian we have to understand that we are not in the world, but we are in the war. நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பதல்ல, நாம் ஒரு யுத்தத்திலே நிற்கிறோம் கிறிஸ்தவர்கள். That's why we could see David's life. David he said, though if I walk through the valley of shadow of death, I will fear no evil. எனவே தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Meaning there is going to be a situation like a death in your life.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மரணம் போன்றதான பல சூழ்நிலைகளில நான் கடந்து போகிறேன் என்ற அர்த்தம். But David, he says, I am not going to fear any evil because I know that God is with me and his rod and his staff will comfort me. எனவே தாவீதுக்கு நன்றாக தெரியும், நான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். He is not the only God outside of your problem, outside of your depression, outside of your anxiety, but he is a God who is inside working for you and standing with you. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வெளியே மட்டுமல்ல, உங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வெளியே மட்டுமல்ல, அதற்குள்ளாகவே உங்களோடு கூட நடந்து வருகிறது. I'm telling you, you may think, brother, I'm alone in my house. No, you are not alone. There is a second person standing with you. ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் தனியாக இருக்கிறேனே என்று சொல்லி, இல்லை இல்லை, இரண்டாவது ஆள் உங்களோடு கூட நடந்து வருகிறார். Maybe you cannot see, but your enemy can see. Oh, this lady is not alone. There is somebody is walking along with this lady. நீங்கள் அதை உணரா இருந்தாலும் உங்களுடைய சத்துரு அதை உணர்ந்திருக்கிறான். இந்த சகோதரிக்கு பின்பதாக ஏதோ ஒரு ஆள் நடந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக என்று சொல்லி. Maybe you may think, brother, we are family, our family is alone, nobody is there to support us. No, your family is not alone. You may not feel it, but the enemy can see there is somebody, the fourth person inside your family. நாங்கள் தனிமையாக எங்கள் குடும்பம் மிகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை இல்லை, உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், உங்களோடு கூட இருப்பதை மற்றவர்கள். You may think, brother, I'm driving alone my car. No, you are not driving alone. God, the second person is inside your car. நீங்கள் ஒத்தையிலே கார் ஓட்டுவதில்லை, உங்களோடு கூட இரண்டாவது ஆளாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். You may think that you are driving your bike alone, you are walking alone, you are running alone. No, you are not driving, you are not walking, but there is a second person is always coming and standing for you. நீங்கள் கார் ஓட்டும் போதும் நீங்கள் நடக்கும் போதும் தனிமையில் அல்ல, உங்களோடு கூட இரண்டாவது ஆளாக தேவன் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். His name is none other than Jesus Christ. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. அவருடைய பெயர் இயேசு His கிறிஸ்து. name is Jesus Christ of Nazareth. அவர் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே. Hallelujah. 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 Turn next to the person and tell them, you are not alone in your problem. God is standing with you. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பிரச்சனையிலே தனிமையாக இல்லை, உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even when you pass through the waters, I am with you. நீங்கள் தண்ணீரை கடக்கும்போது நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Yes, in this 2021, it's like we are passing through the waters, we are passing through the rivers, we are walking through the fires. இந்த 2021 ஒருவேளை நீங்கள் தண்ணீர்களை கடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்கினி சூளையிலே வேகாது இருக்கலாம். But one thing is certain, one thing that God has promised, I am with you and I will be for you forever and ever. ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாய் இருக்கிறேன். We may pray, God, take this coronavirus out of this country, out of my family. நாம் இன்றைக்கு கொரோனா வைரஸை எங்க தேசத்தை விட்டு எடுத்து போடுங்க என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். But God will never take the coronavirus out. ஆனால் இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் எடுத்து போடுவதில்லை. Because his word has to be fulfilled. ஏனென்றால் வேத வார்த்தை நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. People of God, we must understand something, that we are living in a different time, in a different generation. நாம் ஒரு வித்தியாசமான ஒரு கால சூழ்நிலையிலே தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last days. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It doesn't matter how many times you pray, God, take this virus away, he will not take the virus away. இந்த வைரஸை எங்களை விட்டு எடுத்து போடுங்க என்று நாம் எத்தனை முறை ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த வைரஸ் வியாதியை எடுத்து போடுவதில்லை. Because his word cannot lie. ஏனென்றால் அவருடைய வேதம் பொய் சொல்வதில்லை. Because the Bible says in the last days these things has to be happened. ஏனென்றால் வேதம் சொல்கிறது இந்த கடைசி நாட்களிலே இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. I'm prophetically speaking right now, even the whole decade there is going to be a fourth wave coming. ஒருவேளை நான்காவது வேவ் கூட இந்த இனி வருகிற நாட்களிலே வரலாம். Turn next to the person and tell them, fourth wave is coming. நான்காவது அலை வந்து கொண்டிருக்கிறது. Fifth wave is coming. ஐந்தாவது அலை வந்து கொண்டிருக்கிறது. Sixth wave, different kind of virus are coming. ஆறாவது அலையிலே வித்தியாசமான வைரஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. Even the Bible says the pestilence are going to come. கொள்ளை நோய்கள் வருகிறது என்று வேதத்திலே The வாசிக்கிறோம். famine is going to come. பஞ்சம் வருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். People are going to be thirsty for water and hunger for food.
ஆமா, ஜனங்கள் பசியினாலே தண்ணீருக்கு மட்டுமல்ல ஆகாரத்திற்காகவும் பசியோடு இருப்பார்கள். Matthew chapter 24 it says nations or go against the nations. மத்தேயு 24 சொல்லுகிறது ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். A group of people going to go against the group, another group of people. ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னொரு கூட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். One government is going to rise against the another government. ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பும். But those people who have chosen the Lord as the dwelling place, ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய சட்டைகளின் நிழலிலே தங்கி இருப்பார்கள். those people who have chosen the Lord as their fortress, as their rock, ஆண்டவர் யார் யாரெல்லாம் தேவனை தங்களுடைய கோட்டையாக அடைக்கலமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். those people who trust Lord Jesus Christ, it doesn't matter what happens around them. இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை குறித்து கவலை வேண்டாம். God will protect them. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். God will keep them. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். God will lift your head up even in the time of last days. இந்த கடைசி காலங்களிலும் உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even in the uncertainty, God is able to bless your business. இந்த நெருக்கடி நிலைகளிலும் கர்த்தர் உங்களுடைய பிசினஸை ஆசீர்வதிக்க Turn போகிறார். next to the person. You may think that you are not going to progress. Whatever your hands finds to do, you may think it is dryness. Nothing is staying in your house. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என்னுடைய குடும்பத்தில் என்னதான் நான் சம்பாத்தியம் பண்ணாலும் அதெல்லாம் அப்படியே எல்லாம் தீந்து போகிறது, இனி எப்படி நான் முன்னேறுவேன் என்று நினைக்கலாம். It might be a situation for the outside people, but it will not be the situation inside the God's people. ஆனால் அது எல்லாம் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு, உள்ளே இருக்கிற தேவ ஜனங்களுக்கு அப்படி அல்ல. Because we have chosen the Lord as our dwelling place. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Because our strength comes from our Lord Jesus. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. Our hope comes from our Lord Jesus Christ. நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. As long as you have Jesus on your side, I'm telling, 1,000 may fall at your side, 10,000 may fall at your right side, but you're going to remain strong in the house of the Lord forever and forever. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் 1000 பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் வலது பக்கத்தில் 10000 வந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க பண்ணுவார். Hallelujah. Hallelujah. Instead of asking God, take this virus away, take this problem away from me, இந்த வைரஸை எடுத்து போடுங்க, இந்த கொள்ளை நோயை நீக்கி போடுங்க என்று ஜெபிப்பதற்கு பதிலாக ask God, what you want me to do through this problem? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த பிரச்சனைகளிலே நீர் என்னை என்ன செய்ய விரும்புகிறீர் என்று கேளுங்க. As a church, as a body of Christ, how you want me to change to the next level? இங்க சபையிலே நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து அடுத்த காரியத்திற்கு, அடுத்த பரிணாமத்திற்கு நான் எப்படி கடந்து போக வேண்டும் என்று சொல்லித்தார்கள். What you are trying to teach to our family, to our business or to our personal life through this virus, God? இந்த வைரஸ் காலநிலையில் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய தொழிலுக்கு நீர் என்ன கற்பித்து தர விரும்புகிறீர் என்று கேளுங்கள். When you pray like that, God will give you understanding and wisdom and insights. நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஞானத்தையும் அந்த வெளிப்பாடுகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. The Bible says when you pass through the waters, God is with you. வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். When you pass through the rivers shall not overwhelm you. நீ ஆறுகளை கடக்கும்போது ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. When you walk through the fire shall not burn you, nor the flame shall not consume you. நீ அக்கினியில் நடக்கும்போது அக்கினி ஜுவாலையில் உன்மேல் பற்றாதிருப்பாய். Because the God of Israel is your God. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். There is a God in heaven who has called you by your name. பரலோகத்தின் தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். Hallelujah. 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 Can we all put our hands for our Lord Jesus Christ? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Amen. Let us all stand to our feet. ஆண்டவரே, இந்த தண்ணி மூலமா, இந்த பாடுகள் மூலமா எனக்கு நீங்க என்ன சுவாமி கற்று தரீங்க? நான் இப்படி சேஞ்ச் பண்ண விரும்புறேன். என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. எங்க சபையை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? எங்க சபைக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க சுவாமின்னு நீங்க கேளுங்க பார்க்கலாம். அப்பா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க என்ன சொல்லி தரீங்க? எங்களுடைய குடும்பத்துக்கு இது மூலமா, இந்த பாடுகள் மூலமா என்ன சொல்லி தரீங்க? எனக்கு தெரியும் என்னுடைய கடவுள் நீங்க அந்த எரிகிற அக்கினிக்கு புறம்பே மாத்திரம் கடவுள் இல்ல, எரிகிற அக்கினிக்குள்ளேயும் நீர் கடவுள் சுவாமி. லாம் ப்ரோ ஷாண்டாராடியான் சரபா ராக்லேபி யான்சன மௌஷதுரியான்சனமே
லபுரியான்சன மாவுரிடி லிபியாத்தன மாரியாடலரகா. நல்ல வாய்களை திறந்து ரே பிளேரா கிராம்போ ஷடுரியான்சனகா. தானியேல் கூட இருந்த அதே தெய்வம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அந்த நெருப்புக்குள்ள இருந்த அதே தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். தானியேல் கூட சிங்க கெபியில் இருந்த அதே தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். மோசேயை வழி நடத்தின அந்த தண்ணிக்குள்ளாக வழி நடத்தின அதே தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற சேலம் பாக்கியம் உள்ளது. அவரை நோக்கி எந்த முகம் பார்த்தாலும் அந்த முகம் பிரகாசிக்கும். உங்களுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது நபர் உங்க வீட்டுக்குள்ள, இரண்டாவது நபர் உங்க பிசினஸ்ல, இரண்டாவது நபர் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உலாவிக் கொண்டு இருக்கிறார். எந்தவித நெருப்பம் உங்களை அணுகாது. உங்களுடைய முடி கூட கருகாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நீங்க அவருடைய நிழலை தஞ்சமாய் அரணாய் அடைக்கலமாய் கொண்டபடியால் உங்களுக்கு ஒரு சேதமும் உங்களை நெருங்காது. நீங்க பார்க்கலாம், பக்கத்துல கெட்ட நியூஸ் கேட்கலாம். நீங்க டிவி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு பேட் நியூஸ் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் தொடர்ந்து. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் இந்த காலத்திலும், இந்த கஷ்டமான காலத்திலையும் நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். லாங்கா மாராட்டே லேரேபே காடனனமா ராதர. தண்ணிக்குள்ளேயும் அவர்தாங்க கடவுள், சிங்க கெபிலையும் அவர்தாங்க கடவுள், நெருப்புக்குள்ளேயும் அவர்தாங்க கடவுள். லேமிகா ராபா ஷாண்டரபா லேக சிலுவை தூக்கும்போது அவர்தான் உங்களை கடவுள். ஹல்லேலூயா. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்லாத தெய்வம். அவர் ஒரு நாளும் பொய் சொன்னதே இல்லை. அவர் சொன்னது என்னன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான் சொல்லியிருக்காரு. என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு உபத்திரவமே இருக்காது, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு ஒரு நாளும் இயேசு சொல்லலை. உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும். நீங்க தண்ணியில நடப்பீங்க, நீங்க ஆறுகளை கடப்பீங்க, உங்களுக்கு தீ போன்ற நெருப்பு போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க ஜெயிக்கிறவர்கள், நீங்க வெற்றி பெறுகிறவர்கள். இது மாதிரி உங்களுடைய லைஃப் இருக்காது. அடுத்த இன்னொரு 5 மாதத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பிசினஸ் மாறும், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாம் ப்ரோ ஷதுரியான்டன மகாடல. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 5:45 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 7:45 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 9:45 மணிக்கும் நடைபெறும். மாதாந்திர அறிவிப்புகள். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 1ஆம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் முழிரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாரத்திற்கான அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெப குழுவாக இணைந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E. ஜெயராஜ் 9443435618 94
888-73284. அன்பார்ந்தவர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த டிவி நிகழ்ச்சியை தாங்க விரும்புவோருக்கான விவரங்கள், எங்கள் வங்கியின் கணக்கு விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் கிணத்துக்கடவு இந்தியன் பென்டெகோஸ்டல் அசம்பிளிஸ், அக்கவுண்ட் நம்பர் 1709020003123, IFSC கோட் BARB 0KINATH, அக்கவுண்ட் டைப் கரண்ட், பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் கிணத்துக்கடவு. இணையதளத்தின் மூலமாக உங்கள் காணிக்கைகளை எங்களுக்கு செலுத்த விரும்பினால் www.ipaprayerchurch.org என்ற இணையதளத்திற்குள் சென்று டொனேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் கிணத்துக்கடவு இந்தியன் பென்டெகோஸ்டல் அசம்பிளிஸ் என்ற பெயரில் டிடி, செக் மற்றும் மணி ஆர்டர் மூலம் உங்கள் காணிக்கைகளை எங்கள் முகவரிக்கு அனுப்பலாம். எங்கள் முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோடு, கிணத்துக்கடவு. மேலும் தொடர்புக்கு 9434356618 மற்றும் 9488873284.